ஹலோ காய்ஸ், நிறையவே என்னோடய ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்மளோட ஹோம் டூர் பார்க்கலாம். இதான் எங்கள் ஊர் மணியாச்சி கம்மக்கரை லாஸ்ட்டு தான் எங்கள் வீடு இருக்குது. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக நெல் மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். இது எங்கள் வீடோட கேட்டு. செப்பல்ஸு, இது என்னோடய செப்பல்ஸு. இது ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த செப்பல். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி போய் தான் வாங்கினேன். இப்போ இது பிரிஞ்சு போச்சு, அதனால் இந்த செப்பல் வாங்கினேன். முந்தா நாள் போய் வாங்கினேன். இந்த செப்பல் 3 செப்பல் இருக்குது. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு செப்பல் தான் இருக்குது. முந்தா நாள் போய் ஒரு செப்பல் வாங்கினேன். அதை போட்டுட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதான் என்னோடய ஸ்கூட்டி. அந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா, அது வாஷிங் மிஷின் வாங்கினோம். ஒரு 20 days இருக்கும் அந்த வாஷிங் மிஷினோட பாக்ஸ். அதை கொண்டு போய் அத்தை வீட்டில் போடுறாமல் என் ஹஸ்பண்ட் இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் என்னோடய மாடிக்கு இங்கிட்ட தான் எங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே ஒரு மாடி இருக்குது. இது ரெஸ்ட் ரூம். உள்ள வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த கட்டில் வீடு கட்டும்போது என்னோடய மாமனார் படுத்திருந்தாங்க. இந்த கட்டிலில் தான் வீடு கட்டும்போது இங்கே தான் படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டிலில் என் ஹஸ்பண்டு நான் ஹாஸ்டல் படிச்சுட்டு இருந்தப்போ படுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த யூஸ் இல்லாமல் சாஞ்சு கிடக்குது. அடுப்பு என்ன வெளியில் இருக்குதுன்னு பார்க்கிங்களா, இது எங்கள் வீட்டு அடுப்பு இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து குக் பண்ணுவோம். அப்போ இந்த அடுப்பு யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் அத்தை, மாமா, அக்கா, மச்சான் எல்லோரும் சேர்ந்து இந்த சமையல் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு இந்த அடுப்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதான் நம்ம வீடு. உள்ளே போனோடனே ஒரு ஹாலுக்கு இந்த பக்கம் டிவி இருக்குது. அதுக்கப்புறம் கபோர்டு, இங்கிட்டு பூஜா ரூம், இந்த பக்கம் சோஃபாவில் என்ன துணி மடிக்காமல் கிடைக்குன்னு என்னை திட்டாதீங்க. அது இனிமேல் தான் மடிக்கும். நைட் டியூட்டிங்கெல்லாம் மடிக்காமல் வச்சுருந்தேன். இது எங்கள் வீட்டோட ஜன்னல், ஹாலில் உள்ள ஜன்னல். இந்த பக்கம் பார்த்தா வீடெல்லாம் தெரியும். கொஞ்சம் நல்லா எப்படி சொல்ல, நல்லா வெண்டிலேஷனாக இருக்கும். இங்கே தான் இது என்னோடய கல்யாணத்துக்காக என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது நானே செஞ்ச டிசைன். நான் பேப்பர் கிராஃப்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மீஷோவில் எங்களோட வெட்டிங் டேக்கு நான் ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ணேன் என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். இதுவும் நான் செஞ்ச ஒரு பேப்பர் கிராஃப்ட்டு தான். அதுக்கப்புறமா இது ஒரு பெட்ரூம். எங்கள் மாமனார் சொன்னல இருந்தாலும் அவங்க பெட்ரூமில் அவங்க இருக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். என்னடா ஒரே சீராக இருக்குன்னு பார்க்கிங்களா, எங்கள் மச்சான் ஒருத்தங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவங்களுடைய சீர் தான் இதெல்லாம். அவங்க பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடு கட்டி முடிக்கும் இந்த திங்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. அது தந்திக்கு கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கிச்சனில் சமைக்கிறதுன்னு இல்லை, ஏதாவது சின்ன சின்ன மேகி, சேமியா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது. இதுதான் என்னோடய அடுப்பு. என்னடா சமைக்கவே மாட்டேன், அடுப்பு நான் பயங்கரமாக வச்சுருக்கான்னு பார்க்கிங்களா. இதை எங்கள் ஹஸ்பண்ட் செக் பண்ணி இப்படி தொட்டு பார்ப்பாரு, தூசி இருக்கான்னு பார்ப்பாரு. தூசி இருந்தால் அதுக்கு என்ன திட்டுவார். அதுக்கப்புறம் இங்கே சும்மா தேவையான திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். சாக்லேட் கொடைக்கானல் பண்ணப்போ வாங்கின சாக்லேட்ஸ் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நட்ஸு, பாதாம் மிஷின், இந்த மாதிரி எல்லாம் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா இதுதான் எங்களோட பெட்ரூம். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் உள்ள பெட்ரூம். ஒரு அட்டாச் பாத்ரூமோடு தான் இருக்கும். இது எங்களோட பெட்டு. அதுக்கப்புறம் இது எங்களோட கபோர்டு அட்டாச்சு. உள்ள திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி என்னடா ஒரே டேட் ஸ்டெப்பாக இருக்குதுன்னு பார்க்கிங்களா. அதெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ நான் சாப்பிட்ட டேட் பாக்ஸஸ். அதில் இப்போ பேங்கிள்ஸு, பொட்டு, அப்புறம் ஜாட்டி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது என் ஹஸ்பண்டோட ஷர்ட்டு எல்லாமே இருக்கும். கீழே எனக்கு 2 ரேக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம் டூர் முடிஞ்சு. பாய்.